இன்னைக்கு நேரமாக ஊர் விட்டு கிளப்புகின்ற போது தெல்லு விழாட்டம் உண்டை விழாட்டம் பத்து விழாட்டுல சிவச்ச சங்கர் மன்னராக செட்டியார் வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அந்த மன்னவரும் தெவியாரம் பொன்னரை சங்கரை எடுத்துக்கொண்டு 5 வயதுல அரியா பருவத்துல தெரியாத பத்தியில மண்டியிட்ட தலைமை மறையாம இருக்கின்றான். இதா பால் குடிச்ச பல்லாக 10 கிலோ விலகுள்ள சங்கர் புனர். இன்னைக்கு நேரம் ஊரை விட்டு கிளப்பிட்டாங்க. பொன்னர் சங்கர் பிறந்து ஊரு வம்பு ஊரு வழக்கு நாட்டாம கூட்டம். இன்னைக்கு பார்க்கும் போது செட்டியார் வீட்டுக்கு போனோம்னா செல்வாக்கா ஆண்டவர் லாமணி எப்படி வருகின்றார்? தானமல தாமரியாட்டம் மூத்தமை மன்னரும் முடிவெடுத்த ஆண்டவர் சின்னமை மேரு சங்கர் அருக்கானுக்காங்க 3 பிள்ளைங்க தான் நேற்று வந்து விளையாட்டு கதை பந்தாட்டம் ஜெல்லாட்டம் குண்டாட்டம் 3 விளையாட்டுதையும் பிள்ளைங்க எல்லாம் ஊர் வழக்கு ஊர் சண்டை வந்து ஊர் ஆளுங்க வந்து பொன்னர் சங்கரை முடுக்கி விட்டாங்க. முடுக்கி விட்ட முற்பாடு தாம்பரைக்கு ஒரு வாசனை ஆதிசெட்டி பழைய அந்த காலத்துல வந்து செட்டியார் இருக்கிறதாங்க குருடையார் கல்யாணம் பண்ண செட்டியாருங்க என்ன சொன்னாங்க, என்னைக்கு எதுவும் பொன்னர் சார் பெத்த பிள்ளைங்களால வாங்கினார். உன்னுடைய தாம்பரியாட்ட அன்னமாரெல்லாம் தூக்கிக்கிட்டும் தானாமுல்லம் பத்தினி மூத்தமாவே பொன்னாராவே ஆண்டவரே நம்மரே சங்கராவே தங்கையாரே நம்மர தூக்கி கொண்டு பாளையம்மா தாம்பரையும் குருடைய எந்த இடத்துக்கு வந்தாங்க? ஊத்தனார கோம விட்டான் ஆதிசெட்டி வந்து செட்டியாரோட வரும்போதும் செட்டியார் பண்ணிட்டு பொன்னர் சங்கரை எப்படி வாப்பான்னு கேட்டான். ஆளாத்தி என்னமா இருக்கிறாருன்னா அவரையே செட்டியார் ஆதிசெட்டி வளர்த்துல பார்த்தாரு, செட்டியார் மணி பார்த்தாரு, அங்க முத்தாரே அங்க ஆளாத்தி பிள்ளைங்களை பெற்றெடுத்து 3 குழந்தை ஆகும்போது முத்தார் ஆழத்தை எடுத்து பாருமே தாமரையே குன்னுடைய அணை அண்ணமார் குணசேகர பெற்றெடுத்து எங்க நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எங்க செட்டியார் வீட்டுல சஞ்சரிக்கு உணவு குருடைய நபரையே அப்ப செட்டியார் எல்லாம் பார்த்தாங்க. மக்களை பெற்றெடுத்த குருடையாரம் தாமரை செட்டியார் வீட்டுக்கு ஆதிசெட்டி பழைய வந்திருக்கின்றார். ஆமா, அப்பதான் ஆளாத்தி எடுத்து பாலம்பலை எடுத்து கொடுத்து பொன்னர் சங்கருக்கு பாதவினை தேய்த்தாங்க. அப்படி பாதவினைகளா தேய்க்கின்ற போது அப்ப செட்டியார் வீட்லியாக தம்பினே அற ஒரு வண்ணமாக எப்பொழுது ஒரு மேனியாக நேரம் ஒரு வண்ணமாக இதானைக்கு வளர்த்து வருகும் போது இதானைக்கு நேரமாக 5 வயதுகளும் அறியாத பாலகனானார் பொன்னர் சங்கர். ஆமா, தானமல தாமரை என்ன பண்றாரு? தானமல தாமரை தாமரை பாரமண்ணா செட்டி மாறு தம்பி சொல்லி வாரேங்க மன்னா செட்டி மாறு பொன்னர் சங்க தம்பி அண்ணம்மாரே பொன்னர் சங்க
சத்தியமா இருக்குது. பாருங்க சத்தியாரே, வயசு பொன்னர் சங்கராமத்தை மூத்தமை மன்னர் முடிவெடுத்தாண்டம் அவனுங்களுக்கு வயசு 5 வயசு. இந்த 5 வயசுல இருக்காம பொன்ன சர கொண்டு போய் பள்ளிக்கூடம் பேர் சேர்க்கணும். வாரமே வாத்தியாரனா, வாரமே தாமரையே, வாரமே சத்தியமா இருக்குது. என் அண்ணமார் பொன்ன சங்கராத்தரும் மூத்தமை மேர் பொன்னரும் சின்னமை மேர் சங்கர் சங்கரே அண்ணமார பொருள் சங்கரெல்லாம் நீங்க செட்டியாருங்களா சேர்ந்து என் அவனுங்களுக்கு 5 வயசுல பள்ளிக்கூடம் பேருங்களா சேர்க்கணுமையா செட்டிமா இருக்குது. அவரே தானும் அவர் சொல்லும் போதே 12 செட்டிகள் அத்தாரு பொன்னசர கழுவி குளிப்பாட்டி தங்காயை கழுவி குளிப்பாட்டி அப்படியே ஆர்வம் வாத்தியார் கொண்டு கொண்டு பள்ளிக்கூடம் பேருகளை சேர்ந்து சொல்லும் போதே அங்க ஆதிய சட்டி எங்க பாளையமும் பாளையமா ஓடி வந்து அப்படியே 12 செட்டிகள் பார்த்தாரு அண்ணம்மார புனசர் தூக்கிண்டு பள்ளிக்கூடம் ஓடி வந்து யார் யார் சட்டமலவாதியாரு? அப்ப சட்டாமலவாதியார் பார்த்தாரு. காலையில பள்ளிக்கூடம் திறந்து ஆரம்ப சட்டாமலவாதியார அம்சிட்டிப்பாளையத்துல இதானைக்கு அமர்ந்திருக்கும் போது யாருப்பா வாங்க வாங்க சேட்டு வாங்க வாதியாரே. ஏப்பா நீதான் குண்டு போசு மாதிரி வந்திருக்கிற, என்னப்பா குண்டு செட்டியாரு? நீ தானே ஆரம்பவாதியார் சட்டமலவாதியாரு? இந்த ஊர்லயே பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா வாரம் எல்லாம் காதை மறைச்சிக்கிட்டு எல்லாம் கொண்டுட்டானுங்க பாரு எங்க பையனுங்க. வாரமே வாதியாரே, பாடம் படிச்சாலும் அப்படியே படிச்சுட்டு தான் பாப்பாங்க. ஐயா எங்க ஊர் ஆதிசெட்டிப்பாளையம் சொன்னால் 12 செட்டிமார்களும் உன்னுடைய பெத்தெடுத்த கோடையாரி பொன்னசங்கரை பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வாத்தியார் இருந்து பொன்னரைக்கும் சங்கரைக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும். வாத்தியாரே பொன்னர் சங்கருக்கு பாடம் சொல்லணும். ஆமாங்க. பெரியண்ணன் பேரு பொன்னரே, சின்னண்ணன் பேரு சங்கருங்க. கல்ல சக்கரை கலக்கண்டு முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஐயா வெத்தலை பாக்கு சக்கரை கல்ல ஜாகிலெட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சிருக்கிறீங்க வாத்தியாரே. பரவாயில்லையா, நீ வா பாடம் சொல்லி கொடுங்க. அப்ப அப்படியே செட்டிமார் சொன்னால் பொன்னர் சங்கர பள்ளிக்கூடம் சேர்த்து 2 பேரு செட்டியாரலாம். குருடையான தாமரையும் ஆமா நான் பெத்த பிள்ளைங்க அண்ணமாரங்க சாமி இவங்க எல்லாம் பாடம் படிக்கணும் ஐயா. ஆமாங்க. அப்பதான் கல்ல சக்கரை கல்கட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பொன்னரு சங்கரன்னு பேரு எழுதி பள்ளிக்கூடம் சேர்த்து செட்டியார் வீட்டுல ஆண்டு வருகும் போது பொன்னர் பார்த்தாரு. தங்க சிமானத்துல அமர்ந்திருந்தார். வாதியார் என்ன பாடம் சொல்லி தருகிறார். அப்படியே ஆர்வம் சட்டமலாதியார் சொன்னால் 8 மணி கிராமத்துல பேர் போன வாத்தியார் அவர்கள் 8 மணி கிராமத்துல பேர் போய் பொன்னாண்டவரே உலேனையா பரவாயில்ல பெரியம்மா பொன்னரே உலேனையான்னு கரெக்டா பேர் சொல்றீங்க. ஆமா வாரமே பொன்னரே சொல்ற பாடத்தை கல்வியை கட்டுறாரு பொன்னாண்டவர் சாமியே. பாடம் சொல்லி தாரேன், பாடத்தை படிக்க பொன்னாண்டவர் சாமியே. பாடங்கள் படிக்க வேணாம். ஆமாங்க சொல்லிதாங்க வாத்தியாரே. அப்படியே சட்டவோட வாத்தியார் பார்த்தாரு. பொன்னருக்கு பாடம் சொல்லும் போது அரியோகம் நன்றாக குருவே துணை சித்தரி அப்படியே சட்டவோட வாத்தியார் பார்த்தாரு. வாத்தியார் சொல்ற பாடத்தெல்லாம் பொன்னாண்டவர் கலியை கத்தாரு. அப்பதான் பொன்னர் பார்த்தாரு. சொல்ற பாடங்களை பார்க்கும் போதே பாடம் படிக்கிறாராம் ஐயாம் மகடமொழி பொன்னாராவே பாடம் படிக்கிறாரா மகடமொழி பொன்னாராவே அறியோகம் உருவாழ்கை குருவே துணை சித்தரிகள் நன்றாக. அப்பதான் பொன்னாண்டவர் பாடத்தை கப்புச்சா.
ஒருவம் ஒருத்த பொன்னாண்டவர் பாடத்தை சொல்லி வந்துட்டார் கவனமாக இருந்து. சவாச ஆண்டவரே ஆண்டவரே ஆஹா பாடத்தை வாதியார சொல்ற பாடத்தெல்லாம் கப்புச்சு சொல்லிவிட்டாய், நீ அமர வேணும். ஆண்டவர் பார்த்தார் பொன்னராக. ஐயா வாதியாரை வாருமே பொன்னாண்டவர் சாமிகள். ஒருமைக்கு ஆண்டவர் பொன்னாண்டவராக சொன்னால் பாடம் படித்து வந்து விட்டேன். என் கோபம் படைத்த தம்பி சங்கராக என் தம்பியா குமரசங்கர் இருக்கிறார். சங்கருக்கு பாடம் சொல்லுகின்ற போது பதனமாக சொல்ல வேணும். வந்துட்டால் யாருமே பார்க்க மாட்டார் தம்பி சங்கர். அப்ப பொன்னாண்டவர் சொல்லிவிட்டு அப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டார். அந்த ஆண்டவர் அமர்ந்திருக்கும் போது ஆர்வம் சட்டமன்ற வந்தாரு. அப்படியே சங்கரை கூப்பிட்டு பேர்கள் வச்சு சொல்லும் போதே வாருமே சங்கரே நல்லா இருக்கிறியா ஐயா பொண்ணு எப்படி கரெக்டா பாடம் படிச்சாரு, நீ எடுத்தா நல்லா இருக்கு சொல்லும் போது நல்லா இருக்கும் கோணிக்கிட்டே இருக்க வாத்தியாரு. ஒன்னு ஒழுங்கா படிச்சாரு சங்கரு, கோலக்கார சங்கரு. ஆமா வாத்தியாரே கேட்டாரா என்னையா வாத்தியாரே நல்லா இருக்கிறியான்னு கேட்டாரு. சின்னதா வாத்தியாரே என்னப்பா சங்கரே நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கும். நான் சட்டை போட்டு பாவாடை கட்டி சட்டம் சொல்லி 8 மணி பேர் போன வாத்தியாரே. குருகுல பத்திரமா இருக்குமே எங்க ஓடுறேன் ஏதாச்சும் மால் பண்ணீங்கன்னா பாரு விட்டு ஆட்டிட்டு போயிருவேன். அப்பா சங்கரே வாத்தியார் சொல்ற பாடத்தெல்லாம் கழிவை கட்ட சங்கரே என்ன கழிவு சொல்லி வந்தாரு நான் சொல்றேன் கரெக்டா எப்படியா ஒண்ணுமே கழிச்சுல நல்லா. ஆமா ஏ சங்கரே அரியோகம் குறியோகம் நன்றாக நன்றிக்கு வால் குருவே துணை குருவுக்கு நான் துணை சித்திரி செனரி. ஐயா பொன்னேரி எப்படி பாடம் பாடம் சொன்னாரு, எப்படி சொன்னாரு? நீங்க ஐயோகம்னா புரியோங்கிறாரு. நன்றாக நரிக்கு வாழை முளைச்சிருக்குங்கிற என்னடா தம்பி ஏட்டிக்கு பட்டி சொல்லிட்டு இருக்கிற? என்னைய வந்து ஏட்டிக்கு போட்டு வாடா போடான்னு பாரு சங்கர கோவம் வந்துச்சுன்னா இன்னைக்கு நேரம் குத்தி கொலை செய்திருவேன். ஆமா ஐயோ சொல்ற பாடத்தை கவனமாக சொல்ல வேணும். பெரிய ஆண்டவர் உங்க அண்ணனாக எப்படி பாடம் சொல்லி வந்தா தம்பி சங்கா? பெரிய பொன்னாண்டவர் சொன்னா அவருக்கு சொல்லிக்கிட்டது, எனக்கு பாடம் சொல்லாத நீ. ஐயா அரியோகம் குறியோகம் நன்றாக நரிக்கு வா குருவே துணை குருவுக்கு நான் துணை சித்தரி செனரி நன்றாக நரிக்கு வால். ஏட்டிக்கு போட்டியா எகனைக்கு மகனையா தெரிவிக்கிறார் சங்கர். சங்கர் வாதியார பார்த்தாரு. பெரியண்ணே சொன்னார பாடத்தை கவனிச்சு சொன்னா. ஆமா சங்கர் ஏட்டி போட்டி சொல்றார். ஆமா வாதியாருக்கு மீசத்தோடி கீதையா வாதியாருங்க மீசத்தோடி கீதையா வாதியாரே கோவாதியா வாதியாருக்கு ஏட்டிக்கு போட்டி சொல்ற தம்பி சங்கர சொல்லி கோபம் அதிகமாயி வாதியாருக்கு மேஜையில தடார தட்டுனா. அத்தார் சங்கர சனிமூலை பெருமளை நின்றுகிட்டு வந்தார். பாப்பால பொங்கல் இருந்து எந்திரிச்சு வந்தார். நம்மள குடாரியாக மேஜை குழுவது. ஆமா வாத்தியார் சங்கருக்கு மேல கோவம் வருமா? வாத்தியார பார்த்தார கடற்கடா பார்த்தார். பொங்குது கோவம் முடியுது மாறுங்களே. என்ன பண்றாரு? சத்தோட கீழே சங்கருக்கு சத்தோட சங்கருக்கு Get
செங்கமுட்டி செங்கமுட்டி எடுத்தாரு. கைக்கிறோட செங்கமுட்டி எடுத்து வாத்தியாரம் பண்ண பார்த்து ஓங்கி அடிச்சாரு பாரு. ஆஹா. ஆங்கார கோபத்துல ஆமா முன்னாடி ராஜா அப்படி தங்கத்துல 2 பல்லு கட்டி இருந்தாரு வாத்தியார். ஆமா. பல்ல பார்த்து விட்டோனே ஆ. 2 பல்லு தொடக்குன்னு வாத்தியார் கீழே விழுந்துருச்சு. அப்படியே சட்டோட வாத்தியார் சொன்னால் பாதம் பிடிக்க வந்த ஆதி ஒரு காலத்துல ஆ. வாத்தியாரே பண்ண உடைச்சானால கோடடி குமரசங்க அப்படியே ஆரம்பத்தே சொன்னால் முப்பாட்டிங்கால் வந்து பாடம் சொல்லி கொடுத்தோம். ஆமா. இன்னைக்கு வந்து சங்கர் வந்து தங்கத்துல பல்லு கட்டி இருக்கும் போது செங்கமுட்டி எடுத்து அடிக்கும் போது பல்லு போச்சு வாத்தியாருக்கு. பல்லு போச்சு. ஆரம்பம் வாத்தியார் வந்தாரு. பல்லு போச்சு சொல்லும் போச்சு ஆரம்பம் வாத்தியாரும் பல்லு போச்சு பல்லு போச்சு ஆறுமோதியாரோ பல்லும் போச்சுன்னு சொல்ல போச்சனும் முறையில் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து வாத்தியார் அழுது கொண்டு இருக்கிறார். சட்டாள வாத்தியார் அப்ப அழுது கொண்டு இருக்கின்ற போது பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை என்ன பண்றாரு? சாமிகள் மேனாட்டு காலிபடி. அப்ப நாளைக்கு நேரமாக வாவியார பல்ல உடைச்சிட்டார் பலியார சின்னானவர். சின்னானவர் சங்கர் பானவடிக்கு வந்த இடத்துல சங்கர் வாதியார் பல்ல உடைச்சிட்டார். மேனாட்டு காலிபடையெல்லாம் அந்த நாட்டுல வேடுபடரை எல்லாம் பாக்குறாங்க. இதான் தட்டை நாடு, தலை நாடு, ஏங்கல் நாடு, தூங்கல் நாடு, மஞ்சள் நாடு, பல்பத்து நாடு, ஆக்கரவரிச்சி, மூக்கரவரி, தம்பட் நாடு, தலைவர் நாடு இப்படி சொல்லக்கூடிய மேனாட்டு வேடுபடைகளாக அந்த பள்ளிக்கூடத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார். அதான் கொடையூர் சிங்க முன்ன பல வெட்டுவர், முழங்கால மைமுலத்தை முண்டி பல வெட்டுவர், தலையூர் காளிமன்னன். இவங்க எல்லாம் பாடப்படிக்கின்ற போது ஆகா சங்கர் பாட்டி வாதியாரே பல்ல உடைச்சிட்டானே. சங்கர் போனரை பார்த்து வரமூரியா ரமூரியாம் காளி பாட அம்மா சுத்தி வாழ தீரா வேட பாட சுத்தி வளைச்சாரு காலிபடி எல்லாம். எடுத்து சனிமுடியில வச்சுட்டு பிள்ளைங்க அடிச்சு நொறுக்கி அப்படியே உருப்படியா சேர்த்து வாத்தியார பல்ல உடைச்சு 1000 புள்ள அடிச்சு கொடுக்கிறாராம். பட்டக்கார கவர்னர் காலை வெட்டி சங்கர் நெத்தமுடியா கொடுத்து விட்டு அப்படியே ஆதிமூலத்திலே அந்த தமிழகத்தின் தனபால செட்டியார் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறார். அப்ப தனபால செட்டியார் வீட்டுல தங்கி இருக்கும் போது பார்த்தார் காலிபடையன் தான். காலிபட கூட்டம் ஐயா தப்பி போலைக்கிறாங்க சொல்லுறாங்க எப்பா ஏ தம்பி மவனே நடுமவனே என்னடா காரணம்? எம்மா என்னடா உங்களுக்கு அம்மா அம்மாங்கிறே எல்லாம் பிள்ளைங்க பங்காளி பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் காலி பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போனீங்க பாடம் படிக்க எல்லாம் கைகாலாம் உடஞ்சு காயமா இருக்கு. என்னடா காரணம்? என்ன காடு மொண்டியா கிடக்குது. சங்கர் காலை வெட்டிட்டாமா. ஏடா தம்பி அழுவாத. யாரு பொன்னர் சங்கரா? நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிச்சோம். வாதியார பல்ல உடைச்சு எங்களை போட்டு அடிச்சு பாருங்க காலு பாருங்க 4 தினசா கிடக்குது. ஏடா தம்பி தங்கல் சிவனை விட்டு நாட்டாம கூட்டம் போட்டு அந்த ஆதிசெட்டி பேரத்துல செட்டியாருங்க எல்லாம் கூட்டியாந்து 5 விரல 5 தினசா நிக்குது பாரு. சங்கரை போட்டு உடைச்சு முட்டியாங்க விரலையே. அது மாதிரி இருந்தா
இந்த ஊரு பிள்ளைங்க எல்லாம் ஆ, அம்மா அப்பாட சொல்லும் போது ஏன்டா வாதியார பல்ல உடைச்சு 1000 பிள்ளைங்களா அடிச்சிருக்காரு சங்க ராஜாக்களே வச்சுட்டாங்க வாத்தியார். ஊருக்குள்ள சும்மா இருப்பாங்களா ஆ, கூட்டத்தை போட்டாங்க 91 மேட்டத்தையே கொடையாள மரத்தடியில நாட்டப்பட்ட கூட்டம் செட்டியாள வீட்டுல இருக்கிறாங்க பொன்னர் சங்கர் குருடையாத தாமரையன் சங்கர் பள்ளிக்கூடம் சேர்த்து வாதியார பல்ல உடைச்சிட்டார் டே தங்கவளி சிவகா வாருமே காலப்படிகளே. அந்த செட்டியார் வீடு சென்று பொன்னர் சங்கர் குருடையா தாமரைய இந்த கூட்டத்து கலைத்து வர தம்பி அப்படியே மேனாட்டை காலப்படியை கொடுத்து சொல்லும் போதே எங்க தங்க வெல்லும் எங்க சேவைகளும் பார்த்தாரு. அப்படியே செட்டியாரோடு ஓடி வந்து யாரையா பன்னெண்டு செட்டிமார்கள் பார்த்தா செட்டிமார்கள் யாருப்பா செட்டியார்கள் ஆத்திட்டு பலத்துல அண்ணமார பொண்ணுக்கு பிறந்து செட்டியார் வீட்டுக்கு ஒண்ணு அடக்கம் பண்ணாங்க. ஓ ஆரியா ஐயா பன்னெண்டு செட்டிமார்களே ஆமா. ஒன்ன சேருடா பள்ளியோட சேர்த்து அந்த மேனாடை காலப்படிகளை காலிபடிகளே கைகால கட்டி குன்னத்தோர் மறுத்ததில்லை நாட்டமோட கூட்டம் கொடுத்து பன்னெண்டு செட்டிமார்களும் உன்னுடைய பெத்தரத்த கோடையாடி பொன்ன சங்கரை அதான் கூட்டத்துக்கு வர சொல்றாங்க. ஐயா எங்க புனடான நம்பரை வந்து ஆஹா, பிள்ளைங்க வந்து பொன்னர் சங்கரங்க தான் இருக்கிறாங்க. ஐயா தாம்பரை தான் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் இருக்குது. ஆ, பள்ளிக்கூடம் சேர்த்துச்சு. பள்ளிக்கூடத்துல வந்து ஊரு பிள்ளைங்க என்னமா அடிச்சிருக்கேன். ஐயா வாத்தியார் முப்பாடி என்ற பாடம் சொல்லி கொடுத்தாரு. தங்கத்துல இந்த பள்ளி கட்டி இருந்தாரு. தங்கத்துல பல்லு சங்கர் விட்டார் பாரு டேய் அப்பா. பல்ல போச்சு சொல்ல போச்சுங்க வாத்தியார் ஐயோ அழுது புலம்புறாரு ஐயா. எங்க ஆ, நான் சொல்றேன் கேளு. சொல்லு ஆஹா. ஏண்டிய தாமரை தாமரை கூட ஏங்க மாம்போய் அத்தம்னே அருமலை எங்கடவா மாமன் மேலே மாணவத்தை ஏம்புருசா பாரு அடைய நான முண்டை நானே மனைங்க போது எனக்கு எப்படி மாதிரி கிளு கிளுங்குது. ஏமாம்மா நான் புள்ளையே வேணானே ஏண்டி தாமரை புள்ளைய பெத்து புள்ளைங்க அடங்குதான் அங்க பாரடி கண்ணத்துல கைய வைக்கவும் ஒரு மஞ்சத்தக்காரி இங்க குந்திருக்கு அப்ப அங்க குந்திக்கிட்டியான் கை தூப்பவும் புள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் சேர்க்க வேணானே உன் பொண்ணரை சங்கரைய பள்ளிக்கூடம் சேர்த்து பள்ளிக்கூடம் தான் சேர்த்து வாதியார பண்ண உடைச்சு 1000 பிள்ளைங்களா அடிச்சு விட்டானா சங்கர். ஐயோ குன்னத்தூர் மேட்டுல நாட்ட முட்டம் கூட்டம் போட்டாங்க சிறுபுலி சங்கருக்கு. நம்ம சிறுபுலி சங்கர் எல்லாம் நம்ம பொண்ணாண்டவரையே நம்ம கூட்டிட்டு போக முடியும் நாட்டு கூட்டத்துக்கு. ஏஜா நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்க தான் பொன்னர் சங்கர் தான். ஏயா வரமா வரந்து வரத்துல எந்த எடுத்த பிள்ளைங்க பொன்னர் சங்கர். மூத்த மைமேரும் பொன்னரு சின்ன மையம் பேரு சங்கராங்க. ஊரு பிள்ளைங்கன்னா எல்லாம் பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்க எல்லாம் ஒரு சண்டை வம்பு வந்திருக்குது. சாமி மன்னவர் அப்படிதான் இருக்கு சாமி மன்னவா தாமரே நீ சொல்றடி நம்ம ஒரு பக்கம் போய் நிம்மதியா இருக்க முடியல அண்ணமார பெத்தெடுத்து அண்ணன் பிள்ளைங்க ஏயா ஒரு பள்ளிக்கூடம் போன இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை வராது. பெரியவங்களா இருக்க பெருசு பண்ணி வராது. சைனிங்கா விட்டு கம்மனே இருக்க மாட்டேங்கிறியா சின்ன மையம் சங்கர். கத்தி எடுத்துக்கிட்டு ஆற வெட்டுறான் ஆற குத்தலானே இருக்கிறேன் சங்கர். பொண்ணருக்கா பொறுமையா இருக்கிறாரு. நான் தங்கா இருக்குது பாரு யாரு பொம்பளை பிள்ளை அது பால் கொடுத்துட்டா அது பாட்டு மண்ணாட்டாரு பாட்டு செவனேன்னு தூங்குது. இந்த 2 பையனுங்க எங்க போறேன் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. என்ன ஆறால பிடிச்சி வெட்டுறானா கம்முனரியா அந்த ரோட்டு கான்ட்ராக்டர் மேல பேரனுக்கு போய் கேக் வச்சு பொண்டாட்டி கொடுத்து எப்படி சாதிக்குது என்னென்னமா பொம்மெல்லாம் வாங்கி கொடுத்து பெரிய கேக்கு ஐஸ்கிரீம் அப்படியே சிறு சிறுன்னு வாயில மட்டும் பஞ்சாட்ட அவங்க பேரை வந்து இன்னைக்கு நேரம் எப்படி இருக்கிறாரு. ஆனா அவங்களே கேக்குது மேஸ்திரி அம்மாவும் அதுவும் சேர்த்து அவங்க பேரை எப்படி கேட்டு வெட்டுறாங்க. உன் மகன் வாத்தியார பள்ளிக்கூடம் போய் பண்ண உடைச்சிட்டு வரையா எப்படி கேட்டு வெட்ட முடியும். கம்முனர் அப்படி புருஷன் வந்து சேர்ந்துச்சு பாரு. சானா ஊர் ஒருத்தர் எவ்வளவு ஆசைமா இருக்குது. சாமி மன்னவா இப்ப நாட்டாம வருது எப்படி என் பிள்ளைங்க வந்து பால் குடிக்க நெஞ்ச தோணுது. மண்டி படத்தனமும் மறையிற பொன்னர் சங்கரை வந்து மேனாடு வேட்டுப்படை வந்து எப்படி பண்ண உடைச்சிருக்கேன். வாத்தியார பண்ண எப்படி உடைச்சிருக்கேன். அதனால சின்ன மகன் தான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார பண்ண உடைச்சானா சாட்சி சொல்றேன். சங்கரை தான் பண்ண உடைச்சானுங்கிறேன். ஐயோ சாமி மன்னவரே உடனே அங்க போயிட்டானுமா போயிட்டான். தானமல தாம்பரை பார்த்தாருமா
சரி, அங்க வந்து ஊத்தனார் கொண்டு இந்த குண்டாட்டம் பந்தாட்டம் தெல்லாட்டம் ஆடக்கூடிய அங்க ஊர் வழக்கு ஊர் சண்டை. அங்க வந்து ஊத்தனார கொண்டு வந்து ஊராளுங்க நாட்டாம குத்தம் மட்டும் முடிக்கி விட்டாங்கன்னா அடுத்த இடம் வந்து எங்க வந்தா செட்டியார் வீடு. செட்டியார் வீடு வந்தா பள்ளிக்கூடம் படிக்க போது வாத்தியார நல்லா இருந்த வாத்தியார பண்ண ஒரு சொல்லி சின்ன மையம் சங்கர் கோவப்படுறது. இப்ப கடைசியா அங்க நாட்டாம கூட்டம் மட்டும் அங்கேயும் ஊரை விட்டு முடுக்கிறாங்க பாரு. பொன்ன சார் எது எப்படி பறக்குது பாரு. பார்த்தார் தான் நம்மள தாமரி ஆப்டரே அங்க மன்னவரே தேவியாரே தேவியாரே வந்த அண்ணமாரு பொன்னார் சங்க பொன்னார் சங்க அண்ணமாரா குட்டி கொண்டே தம்பி செட்டியாரே மர்காலாவே மர்காலாவே நாட்டாமா கூட்டா வந்தே வந்த நம்மள தாம்பரையா ஆதி சித்தி பண்ணி செட்டியாருங்க பண்ண பேர் செட்டியாருங்க தான் எல்லாம் தாம்பரை முன்னாடி எல்லாம் நாட்டாம கூட்டம் வந்தா யார் யார் நாட்டாமைங்குது நாட்டாம கூட்டம் வந்து பாருங்க நாட்டாமை அப்படி 12 செட்டிமார்களும் உன்னுடைய பெற்ற கோடையாடி கொண்ட சங்கரேலி 5 பேர் வந்துருக்க நாட்டாமை. அவன் ஊரு பெரிய நகர நாட்டாம எல்லாம் பார்த்தாங்க. ஏ தாமரை என்னமா பல்ல எடுத்துட்டே இருக்கிற? ஆமா நீ தானே நாட்டாம? அவதான் நாட்டாமை. ஏய் குருடையா ஆறுப்பா குருடையா கொண்டு உன்னுடைய யாரு? நாட்டாம கூட்டம் வந்தாச்சு. நான் இது வரேன். யாருப்பா உன்னுடையா? ஏப்பா நாட்டாம கூட வந்து என்ன காரணம் எதுக்கு எல்லாம் கூப்பிட்டு நிக்காத குன்னடையா புருஷன்? யோ நாட்டாமே எங்க அண்ணமார் குணசேகரே அலத்த காரணமா எங்க சொல்லியா? ஏப்பா பொன்னர் சங்கர ஆறுமகன் என் பொட்டாட்டி பிள்ளைங்க. அட புருஷன் நாம அப்படி சொல்லாதயா. ஊர் வழக்கு வந்து ஒரு குன்னடையானா தாம்பரைனா நம்ம பெத்த பிள்ளைன்னு சொல்லு. கொண்டாட்டி பெத்த பிள்ளைன்னா அந்த கதை எங்க போய் சொல்லுவா? ஏய் நீ தானே நீ முந்தானத்து குருடையா பெத்த. கேட்டா பொண்டாட்டி பிள்ளைங்கறியான். பொம்பளை நீ இல்லாம முன்னாடி எப்படா புள்ள பெத்திருப்பா? எங்க வீட்ல பொம்பளை தாங்க புள்ள வைப்பாங்க. உங்க வீட்ல ஆம்பளை புடிச்சிக்கீங்களா? ஏமாமா பொன்னி வராட்டும் பொன்னரசன் நம்ம பெத்த பிள்ளைங்கன்னு சொல்லு. நீ தானே புள்ள பெத்த நானா பெத்த. நீ புள்ள பெத்த மாதிரியே வந்திருக்கிற. சரி இப்ப என்ன காரணம் எதுக்கு வர சொன்ன? இங்க பாரு மணவர்ல கொண்டு உட்கார வைக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு நிக்கிறான். அதனால தாம்பரம் வந்து இப்படிதான் இருப்பான் அந்த புள்ள. அந்த ரோட்டு கான்ட்ராக்டர் இருக்கிற சீரை கொடுத்து புது சீரை நேத்து நீங்க அதை கட்டிக்கிடி அப்படின்னு வச்சுக்கிடி அப்படின்னு வச்சு. ஆமா ஆமா. ஏமா பொன்னர் சங்கர் வந்து ஏமா நான் ஒரு நாட்டாம நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமா இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற? அவ நிக்க மாட்டான். அங்க வந்தாலே சாயந்தரம் ஆட ஆரம்பிச்சிருவா 8 மணிக்கு மேல. குருடையா குருடையா சொல்லியா பொன்னர் சங்கர் வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்து வாதியார பல்ல உடைச்சு பாரா மூஞ்சிய பாரு. மத்தாள அப்புறம் என்ன பாரு பாவம் பாவம் அங்கேயே இருந்தா கிடக்காத உங்களெல்லாம் போய் ஓடிக்கிட்டான். என்ன பண்ற? பல்ல உடைச்சு அப்படியே வாய் வந்து 3 வாய் திறக்காம இருக்கிறேன். பரவாயில்ல திறந்தானா ஆள் கணக்காய் வேணாண்டுக்கு அது மாதிரி இருக்கிறேன். ஒருத்தர காலை மேனாட்டு காலிப்பட கொடையூர் சிங்கம் உள்ள பல வெட்டுவர காலை வெட்டி அப்படியே கொண்டு போய் திருச்செங்கோட்டுல சீக்கிச்சில போட்டுருக்கு. அப்பா வரத்துக்கு ஒரு 3 மாசம் ஆகுமா? இருவாரேன் பொன்னர் சமர் வந்து பொன்னி வேணாட்டையும் பொன்னர் சார் நான் பெத்த பிள்ளைங்கன்னா பாலை குடிக்க நெஞ்ச தோல்வுது மண்டி போட தரமும் மறைகிறேன். எப்படி என் பிள்ளைங்க அடிச்சிருக்கு? நீ நெஞ்ச தொலை வர மாதிரியே நீ வந்து சாக்கிட்டு போட்டு வந்திருக்கிற. இவன் பாரு உள்ள பெத்த மாதிரி வந்திருக்காளாம். அவன் சாயிட்டு போட்டுருக்கா பாரு. ஏயா சனமும் சிரிக்கிறீங்க மாமே. அதுக்குன்னு பிள்ளை பெத்த சாயிட்டு போடாம கிழட்டு முடியாட்டோன்னு இருக்குவாதானே. நான் எவ்வளவு பிள்ளை பால் கொடுத்தாலும் 3 பிள்ளைங்க பால் குடிக்கும். அந்த நேரத்தை குடிச்சு முன்னிட்டு ரீசெண்டா தான் இருக்குங்க. பால் குடிக்கும் நெஞ்ச தொலை வர பிள்ளைங்க தான் பள்ளிக்கூடத்துல வாதியார பல்ல உடைக்குமா? என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க அது என் பிள்ளைங்க வந்து கோயில குமரசாமி தாயார் வாங்க வர தகப்பனார் வாங்க வரத்துல பிறந்தவங்க. அவங்க அப்படிதான் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணே வெட்டி விடுவாரு. ஊர நாட்டாம பார்த்தாங்க. ஏன்டா வாதியார பல்ல உடைச்சு 3000 பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலிபட பிள்ளைங்களை அடிச்சிருக்கிறார் சங்கர். இந்த செட்டியார் வீட்டுல இருந்தீங்கன்னா சரியான ஆக்கரணை போட்டுருவோம். 12 பேர் செட்டியார்களே
இந்த பொன்னர் சங்கர் எங்க பிறந்தாங்களோ எங்க வளர்ந்தாங்களோ தெரியாது இங்க உங்க வீட்டுல வச்சிருக்க கூடாது அப்ப ஊரு பெரிய தனக்கார ஊரு நாட்டாம ஊரை விட்டு கிளப்பினா கிளப்பும் போது அந்த செட்டியார் வீட்டுல வந்து அடக்கலமா இருக்குன்னு போது பள்ளிக்கூடம் உடைச்சு வாதியார பல்ல உடைச்சு அங்கேயே ஊரை விட்டு கிளப்பிட்டாங்க பொன்னர் சங்கரை பிறந்த அப்படியே அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது இதுதான் அநியாயம். ஆஹா இன்னைக்கு ஊரை விட்டு கிளம்பும் செட்டியார் பார்த்தாரு தவட்டு மூட்டை தொடர்ந்து தனவோடு செட்டி ஆண்டு வருகிறார் ஆலோசிச்சு பழையத்திலே ஆஹா இன்னைக்கு குரடியாக்கம் ஒன்று தானவளத்தாமரை சின்னஞ்சிறு பாலகனா இருக்கிறார் பொன்னசங்கர் பொன்னசங்கர் எப்படி வளர்க்க முடியும் அப்ப செட்டியாருக்கு குருடாப்பா மலையோரத்துல மலையோர பகுதியிலே குருடாப்பா மலையோரத்துல 60 காணி கம்புக்காடு அந்த ஓலமடச்சாலை போட்டு தருகிறோம் கம்புகளை அறுத்து உன் மக்களை காப்பாத்துன்னு சொல்லி அந்த 12 பேர் செட்டியாரா பார்த்தாங்க அந்த 12 பேருங்க செட்டியாருங்க 12 பேருங்க செட்டியாரு உடையா தமுரையா நோடையா தமுரையா நோடப்பா மலையோரம் நோடப்பா மலையோரம் நாளைக்கு கம்புகளாயா தோணாரத்து அப்ப குருடையாக்கம் தானமல தாமரைக்கியா மக்களை வழக்கு வேணும் மகராசி தானமல தாமரை குருடாப்பா மலையோரத்துல ஓலமடச்சாலைகளா போட்டு ஆஹா கம்புகளை அறுத்து மக்களை காப்பாத்தமா தான பிரியாச்சுன்னு சொல்லி செட்டியார்லாம் ஒரு நல்ல வீடு காட்டும் போது தானமல தாமரை அந்த ஓலமடச்சாலையில அன்னர பொண்ணெல்லாம் பல கொடுத்து தொட்டியில தொங்க வச்சு கம்பருக்கு காடு போகண்டா மூணாரடா நாட்டாம கூட்டம் மட்டும் மூணாரடா எங்க வந்தாங்க மலையோரம் குன்னடப்பா மலையோரம் பதிவுன்னு சொன்னா அந்த மலையோரத்துல வந்து ஓலமட்ட சாலை போட்டு குருடைய தாமரை பொன்ன சாலை தூங்க வச்சா தாமரை தூங்க வைக்கும் போது தானம்ல தாமரை பார்த்தாரு மன்னவரை கூப்பிட்டும் சாமி மன்னவா சாமி வாரமையா சாமி மன்னவரே மன்னாரையா எங்காரவே நம்ப பெத்த பிள்ளைங்க அண்ணம்மாரே பொன்னர் சங்க தங்கதோறும் தொட்டியிலே சாமி மன்னவரே மூத்தமை மன்னர் சின்னமை சங்கர் தங்கா 3 பிள்ளைங்க 3 தொட்டி கட்டி பாடுபட்டு தூங்க வச்சிருக்கிறேன் சேத்தான் பத்திரமா பாத்துக்கும் அந்த குன்னடப்பா மலையோரம் அப்படி மலையோரமா கம்புகள நீர் பூக்கர்கள் கம்பு அறுத்து பவரு வழக்கம் கம்பு அறுத்துட்டு வர பிள்ளைங்களை பாத்துக்கியா அப்பதான் பார்த்தார் தானமல தாமரையா திரும்ப ஒரு குருடையா மாத்தியான் அடியே தாமரை ஏங்க மாமோய் என்ன பாத்துக்க முடியாது யாயா நம்ம பெத்த பிள்ளைங்களை பாத்துக்க முடியுமா முடியாதா செட்டியார் கொண்டு வச்சியோ வாத்தியார பண்ண உடைச்சிட்டியா யாரு சங்கரு கோமடி திருவிழா குண்டு விளையாட்டம் சேனையாத்துல தெளி விளையாட்டம் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க முடியல இந்த பொண்ணு சோழ பாத்துக்க சொல்றேன் என்னால என்னைய பாத்துக்கவே என்னால முடியலடி ஏயா இவனை வச்சு அடக்க முடியல உன் சின்னமைய சங்கரு எங்க போனாலும் கத்திய தூக்கிக்கிட்டே போறேன் கத்திய தூக்கிக்கிட்டே வரேன் ஒண்ணு கடிக்க போனாலும் கத்தி தூக்கிட்டே ஓடுறேன் ஏன் பெரிய பையன் தான் பொறுமையா இருக்கிறேன் இந்த முட்டைக்கண்ணா போட்டு சிறுபுலி சங்கரு சங்கராப்டரும் என் கதையை என்னைக்கு முடிக்கிறான்னு தெரியல இல்ல மாமா நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து நம்ம தான் பாத்துக்கணும் பிள்ளைங்க அப்படி ஒண்ணு சண்டைக்கு போவாரு சின்ன பிள்ளைங்க தானே சங்கர் சின்ன மேன் கொஞ்சம் கோபம் படைச்சவன் பெரிய மேன் பொண்ணரு கொஞ்சம் பொறுமையா இருக்கவரு பொண்ணரு பெரிய மேன் பொண்ணரு சொல்லிட்டு போ தம்பிய பாத்துக்கியா இப்ப உன்னால முடியாதா என்னால முடியாது தாமரை தானமல தாமரை பார்த்தார் பெரிய மேன் பொண்ணர கண்ணால பார்த்து தம்பி வாரம் மாடா தமே எம்மாயானே சொன்னி வரேன் கேரம் மலை ஒன்ன பெத்த தயாராவே குன்னாரப்பா மலையாளமே அப்பா தெரியுமாவனே சின்னமய சங்கரையும் அருக்கான தங்காலையும்
பாலுகளை கொடுத்து தொட்டி தூங்க வச்சிருக்கிறேன் செத்தனா பத்திரமா பார்த்தவன் பெத்தெடுத்த தாயாராப்பட்டதும் அந்த குன்னடப்பா மலையாரம் போய் கம்புகளை அறுத்துட்டு வரப்பா அண்ணன் மறக்குது. அப்ப பார்த்தார் பொன்னானவனாக பாருமே தாயே பாருமே பொன்னர் சங்கரை 11 மாறிக்கவள் என்னதான் பார்த்துக்குறை சென்றாமா அப்படி சொல்லும் போதே வேலை ஆப்டதும் குன்னடப்பா மலையோரம் ஆற்ற தாம்பரை ஆற்ற கம்புகளை அறுக்கலாம்னு சொல்லி ஐயா தாராவல்லம்மா தாம்பரையா பத்தி பச்சை பந்தையா தவறு முன்னாலப்பா மலையாளம் என் கம்புகளும் தான் இருக்கிறாரு. மலையோரமா வந்து தாமரை வந்து இடமுல காட்சி வந்து கம்புகளை அறுத்து கொண்டிருக்கிறார் தானமலை தாமரை. தாமரை கர்மமல பத்திரியா இருந்து அவ கம்பருக்கு ஆடுகளை வந்து கம்புகளா இருக்கின்ற போது குருடப்பா மலையோரத்துல ஓலமட்டச்சான்ல பொன்னர் சகர் தூங்கி வருகின்றார். ஆமா தூங்கி வரும் போதுதான் கடைசி விளையாட்டு கிட்டி விளையாட்டு. ஆமா குண்டு அடைச்சாரு சங்கரு தெல்ல அடைச்சாரு பந்து அடைச்சார் பள்ளிக்கூடம் அடைச்சு பாலியார பல்ல உடைச்சார் பல்ல உடைச்சு இப்ப கெட்டி ஆட்டத்திலே சோச்சு வருவன சங்கராக மேனாட்டு காலிபடையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்தாரு ஏ தம்பி ஏ அண்ணே ஏடா பிறந்தவனே ஏ சம்பூர்ணா என்ன பிறந்தவனே நம்ம இன்னைக்கு போய் அல்ல கிட்டி அடிக்கணும் கிட்டி ஆடணும் கிட்டி அடிக்கணும் கிரையோட பாயணும் கிட்டி எடுத்துருவா கிட்டி அப்பா நாம வந்து மேனாடு காலிப்படை சொன்னா கிட்டி அடிக்க கத்து முறை கிட்டிகள் அடிக்கணும். அந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது நானா கோடு போட்டு குறி பறிச்சு கிட்டி வச்சு இப்படி சுரட்டி அடிச்சானா உயின்னு பறக்கும். நீ கோடு போட்டுதான் எல்லாம் கோடா இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரம நேத்து எங்க போச்சுங்கிறாலும் கருத்தீங்க சனமே இப்ப 4 நாளா கதை பார்க்க வரல. இப்பதான் மொல்ல வந்து உக்காந்துருக்குது. நல்லா வளையாப்பு தின்னு அந்த கட்டி சோறு சாப்பிடுவோம் ஒரே மயக்கம் இன்னும் புளிச்ச ஏப்பம் போகலையா. அதை நேத்துக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்ல கும்பல். ஆமா நல்லா ஒவ்வொன்றா வந்து உக்காந்துருக்கு. இந்த நேரத்துல சனமே இல்லை எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்கிறமா ஆளுக்கு முன்னா சொரக்கா குழம்பு திங்க போய் படுத்துருச்சு. ஏ எக்கா சொல்லு நீ ஒண்ணுத்த இல்ல சன ஊர் வந்து எவ்வளவு ஆசைப்படுமா பக்கத்துடுக்காராயா குறிப்பையார சுட்டு பஞ்சாயத்தை மிளகா வெங்காயம் அரைஞ்சு கொட்டி அப்படி மானத்து மட்டும் வெறும் கூட பணியாரம் அது பணியாரம் 10 மத்தியானமே ஏண்டி நீ திரும்ப 5 கூட பணியாரம் அது 5-6 குடிச்சு மீதி எல்லாம் அந்தாய போக்குன்னு அதே தின்னு குடிச்சு. கிட்டி விளையாடத்துல கிட்டி அடிக்கணுமா? சரி பேர எங்க போகணும்? கிட்டி அடிக்கிறதே இல்லையா? யாருக்கு கிட்டி கொடுத்தா? கிட்டி வந்து எங்க அப்பா கிட்டி கொடுத்தாரு. கோடு வந்து எங்க அண்ணன் கொடுத்தாரு. எல்லாம் கிட்டிக்குச்சு நம்ம அடிக்க போகணும். இப்ப கிட்டி அடிக்க போலாமா? உனக்கு கிட்டி இருக்குதா இல்லையா? 2 கிட்டி 2 கோல் இருக்குது. பரவாயில்ல 2 கிட்டி 2 கோல் இருக்குது. இப்ப எங்க போறாருன்னா அவன் பார்த்தாரு காலிபடையெல்லாம் கிட்டி விளையாடுறது போலாம்னு சொல்லி மேனாட்டு காலிபடை பார்த்தாங்க. ஐயா மேனாட்டு காலிபாடு ஐயா மேனாட்டு காலிபாடு ஐயா மேனாட்டு காலிபாடு மேனாட்டு காலிபாடு குடுமி தாயேலே ஒரு சங்காரி வர வரவேல ஏலே பத்து ஜெவட்ட வர வராயே கிட்டி ஆட்டம்மனா மேனாட்டே காரி வரே கிட்டி அடிக்கிறாரே கிட்டி அடிக்கிறாரே கிட்டி விட ஆட்டம் சொன்னா சிறந்த ஆட்டம். அப்படியே கிட்டி அடிக்கிறார் நடுவலமாயிரார் சீட்டி அடிக்கிறார் செண்டு விளப்பாயிரார். 1000 பிள்ளைகளும் மலையோரத்துல அப்படி கிட்டி ஆடுனா சங்கர் பொன்னர் தாயார் தானவள தவிர கம்பருக்காடு சென்றுட்டாங்க. ஆஹா பாலுகளா கொடுத்து தொட்டியில தூங்கும் போதாக இந்த 1000 பிள்ளைகளும் கிட்டி அடிக்கிற சத்தமாக அந்த சங்கருக்கு என்னமா காதால கேட்டு வருகின்றார் கோமல சங்கர். அப்ப கிட்டிகளை அடிக்கின்ற போது தாயார் தாமரை தகப்பனார் குன்னுடன் சங்கத்துல தொட்டி செய்தான்னா சாலையில
மலையோர காட்டுப்பகுதியில தூங்க போட்டு விட்டு ஆஹா பொண்ணா பார்த்து சொல்லி குன்னடையா தூங்குறான். ஆமா குன்னடையா நாமனுக்கு அம்பரை காடு சொல்லிட்டாங்க. செண்டா சங்கருக்கு கிட்டி விளையாட சட்டம் சங்கருக்கு தொட்டியிலே தூக்கமே வரல. தூக்க வல்லை காதால கேட்கும் போது தாண்டி கோலிக்கிறாரா சங்கரனே தம்பி கோலிக்கிறாரா தம்பி சங்கரா தொட்டியை விட்டு தாண்டி கீழே குதிச்சு அண்ணன் தூங்கிட்டாரா தூங்கலான கத்தி மணிலாம் நீக்கி பார்த்தா சிறுமை சங்கர். அப்ப அண்ணன் தொட்டியில் கத்தி மணலால் நீக்கி பார்க்கும் போதாக பார்த்தார் பொன்னாண்டவராக பார்த்தார் தம்பி வாரமாடா தம்பி சங்கா தம்பி சொல்லி வாரே அஞ்சலும் மாடா தம்பி அன்னைக்கு உங்களானே ஆண்டவரா தங்க தீரே தொட்டி கொண்டு வணங்கும் போதே கத்தி மாலையினாலே கத்தி நல்ல பழகினாலே அண்ணரோட தொட்டியாரா கத்தி அண்ணரோட தொட்டியாரா பாரு சிறுபடி ஆண்டவா பாரு அண்ணா பெரிய என்ன ஆண்டவர் தங்கத்திரு தொட்டியில படுத்து வருகின்ற போது கத்தி மணலால அண்ணன் தொட்டியை நிற்கிற காரணமாக என் தட்டியில பொண்ணதான தெரிவிக்க தம்பி சங்கா அண்ணா அண்ணா வாரம் அண்ணா பெரியாரே அண்ணா சொல்லி வாரே அண்ணா அண்ணா பெரியாரே சொல்லி வாரே அண்ணா கிட்டி விளையாடத்துக்கு போய் வேணும் தரமரண்ணா அவன் சங்கர தூக்க வராம கிட்டி அடிக்க வேணும் தரமரனான்னு சொல்லும் போது பார்த்தார் பொன்னாண்டவரை பொன்னாண்டவரை அடே தம்பி சங்கா பாருங்க அண்ணா தம்பியா பாரே மடா தம்பி சங்கம் பார்த்த சொல்ல ஆச்சல மாடா தம்பி சங்கா பால்குடிச்ச பல்ல மாடா பதினு கீழே அவிலகவில்லை சங்கராவும் பல்ல மாடா மூன்று கீழே அவிலகவில்லை என் தம்பிய தம்பியா மண்டிட்டு அத்தலம மாடா மறையாம அழைக்கிறாரா தம்பி சாங்கா தம்பி சாங்கா திருமணி ஆண்டவா பாருங்க அண்ணா பாலுடிச்ச பல்லா பதவிக்கு விலகவில்லை
முரடச்ச பல்லாக வந்து கிளம்பவில்லை இல்லை. மண்டியிட்டு தலைவெல்லாம் பொன்னசகருக்கு மறையாம இருக்கின்றது தாயார் தாமர கம்பருக்கு காடு சென்றிருக்கிறார் நம்ம அம்மா வந்த தாயார்கிட்ட சொல்லிவிட்டு இந்த கெட்டி விளையாட்டு போன தம்பி சங்கா அண்ணன் என்ன சொல்றாரு அல்லது எழுந்து போடணும்னு சொல்றாரு தாயார்கிட்ட கேட்டா விடுவாங்களா சங்கர வளர்த்தார் வாரமண்ணா தம்பி சண்டைக்கு நீ பிறந்தனே வேட்டைக்கு நீ பிறந்தனே சங்கர் அண்ணா வாரமண்ணா பெரியண்ணா வாரமண்ணா பெரியண்ணா சண்டைக்கு பிறந்தனே வேட்டைக்கு பிறந்தனே சங்கரா பிறந்து நீங்க வந்தாலும் வரலாம் வராட்டி இங்க தூங்குங்க நான் உடால சென்று அந்த நேராட்டம் கழிபடுகிறா இந்த நெல்லிவனாடு சங்கரா கிட்டி வர அடுத்த செவிச்சு வருவேன் பெரியண்ணா ஆஹா வந்தா வரலாம் படுத்து வரலாம் நான் சங்கரா சென்று வருவேன் தருமரண்ணா அப்பதான் பொறுமைக்கு பிறந்த பொண்ணராக பார்த்தா நீதிக்கு பிறந்த நீதி பொண்ணாண்டவரை தம்பி கோம்பட தம்பி சங்கர் தம்பியை தனிப்பிடித்து படுத்து வரக்கூடாது இதான் கெட்டி விளையாட தம்பி போலான்னு சொல்லுகின்ற போது தம்பியோட பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாம ஆஹா அழைத்து செல்ல வேணும் கெட்டி விளையாட்டுல சங்கர் செவிச்சு வர வேணும் அப்பதான் பொன்னானவராக தம்பியை போட்டி போலாம்னு சொல்லி கெட்டி விளையாட்டுக்கு அன்னமார சாமி எல்லாம் அப்படி ஒரே ஓடி வருகின்றார் ஓடி நல்ல வாரையா தம்பி அன்னமாரா பொன்னார் சங்க பொன்னர் வருகிறார் சங்கர் வருகிறார் கிட்டியில ஆட்டம் பத்தமரம் கோடு போட்டு 1000 முளைகள் கிட்டி அடிக்கின்ற போது கோட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன பாலகனார் பொன்னர் சங்கர் ஏடா தம்பி நம்மளாம் என்ன பிள்ளைங்க நம்மளாம் மேனாடு காலிபடை மேனாடு காலிப்படை மேனாடு காலிப்படைன்னு சொன்னா தம்பி நம்ம வந்து கிட்டி அடிக்கும் கத்து முறை கிட்டிகளை ஆடிக்கொண்டிருக்கோம் அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது அந்த காட்டாறு காலிப்படை எல்லாம் ஏடா தம்பி இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஜாதி பிள்ளை இல்ல வந்துட்டு போகுது அண்ணா ஒரு ஜாதி பிள்ளைன்னு சொன்னா ஏடா தம்பி நம்ம அண்ணா கிட்டிகளை அடிக்கணும் அங்க மேனாட்டு மேனாட்டம் கழிபடை ஏன்னா தம்பி நம்ம கிட்டிகளை அடிச்சுட்டு வந்தா சங்கர் பொன்னர் எந்த ஒரு எந்த தரிசனம் கேட்டோட அனுப்பாக்கலாம் உங்க ஊருன்னா நாடனால் உங்களோட பேரு நீங்க என்னையா குண்டு போச்சு மாதிரி இருக்குன்னா புது பேண்ட் புது சட்டை எல்லாம் போட்டு வந்திருக்கேன் நாங்க மேனாடு காடு சொன்னால் எங்க நாட்டு எங்க இளநிலை நானும் எங்க அக்காலும் கிட்டி அடிக்கிறோம் பொடி பசங்க ஆமா ஏடா தம்பி பானைக்கு பொன்னசகராக சொன்னால் 3-6 பாம்பையில பிறந்து இதான் பள்ளிவிடமா படைத்து வாஜார பள்ளிவிடத்தில் இன்னைக்கு நேரம் முருடப்பா மலைவரத்திரையாக நாங்க ஓலமடிச்சால ஆண்டு வருகிறோம் என் பேரு பொன்னாண்டவரை என் நபி பேரு கோமல சங்கர் ஏன்னா அண்ணே 1000 முளை என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏப்பா நாங்க வந்து மேனாடு காலிபடைன்னு சொன்னா கிட்டி அடிக்கும் கத்து முறை கிட்டி ஆடி கொண்டிருக்கிறோம் நீ பொம்பளை சீலையை வரைஞ்சு கட்டி கிட்டி அடிச்சுன்னா அவனை தாண்டி நான் வந்து பார்த்தா தான் இப்படி சீலையை வரைஞ்சு கட்டி தூக்கி பிடிச்சு சீலையை பிடிச்சு அடிச்சு கிட்டி அடிச்சா கிட்டி அப்படி உயின்னு பறக்கும் சீலையை பிடிச்சு அடிப்பியா இல்ல கிட்டியை அடிப்பியா தெரியாது கிட்டி அடிக்கிறது பாரு என் பிறந்து வர தங்காய் வேசக்கார பார்த்தானா அந்த மாமன் பாரு சல்லுன்னு வந்து ஏகாடி குடும்பம் தானே டக்குன்னு வண்டியை ஓரம் கட்டிட்டா இருப்பாரு ஏம்மா கிட்டி விளையாடுற பொன்னசகரை சேர்த்துக்கு வேணும் நீ என்ன அத்தமானா மாமி மானா கம்பன் சோத்து விடுறோம் சோக சோத்து விடுறோம் 1 இயருக்கு நான் சேர்த்துக்கணும் ஏப்பா எங்க ஊரு எங்க இல்ல எங்க நாடு நாங்க வந்து மேனாடு காலிப்படையெல்லாம் கிட்டி அடிக்க காத்து முறை கிட்டிகளை ஆடி கொண்டிருக்கோம் வாரமனு வேடிக்கை பாருயா காலிப்படை பொன்னர் சங்கர் நீ கிட்டி விளையாடுறதுல சேர்த்து காட்டி இந்த கிட்டி அடிக்கிறது உண்டா எங்க நாடு எங்க இல்ல
ஐயா எங்க ஊர்கள் ஏப்பா சங்கர், உங்க நாடு உங்க எல்லையா இருந்தாலும் சின்ன என்ன கட்டி நான் சேர்த்துக்க சொல்லுங்க இங்க நீ எங்களை எதிர்த்து கிட்டி அடிச்சினால் ஆஹா, நீ கிட்டி ஆடி போறாங்களே நான் ஆடி காட்டு வந்தானே. நீ ஆடி உன சாகிட்ட கிழிக்கிறேன் ஏடா, நானு வயசுக்கு வந்து 23 தான் ஆகுது. எங்க அப்பா எந்த பையனு பேச கூட எந்த பையன் டச் பண்ண கூட சொன்னாங்க. 23 ஆன மாதிரியா இருக்கிறான். 3 புள்ள பெத்த மாதிரி கிளட்டு போற வாங்கி இருக்கிறான். ஏடா சொல்றேன் பாரு. சங்கர் போட்டு அமுக்கு. ஏடாப்பா காதிபட கிட்டிக்கிற அடிக்கலாமா? அடிக்காதீங்க. என் மேலாட்டு காதிபட கத்து போடு அடிக்க போடு கிட்டியில சின்ன கையா பிரச்சார் கிட்டி ஆடிப்பா. ஏன்னா தம்பி தம்பி நான் என்னடா பண்ணட்டு தம்பி நம்ம அடிச்சது ஒரு கட்டி எல்லாம் அந்த பொண்ணை சரு கைனால புடிச்சிட்டாங்க. ஏடா அண்ணே, அடிச்சா கட்டி சங்கரே புடிச்சு விட்டாரு. ஐயோ நான் என்னடா பண்ணட்டு? சரி அவுத்து விட்டு ஓடுக்கா. ஏண்டா அப்பயே ஐயப்பன் முதல்காரு பாரு போன் பேசுறாரு பாரு. ஏகால என்ன ஆமா ஆமா அவங்க மாவையால வெளியூர்ல இருக்காங்க. அப்படியே ஆணும் பொண்ணு பொண்ண சார் மாதிரி நீ இருக்கிற பாரு. என் புருஷன் ஒண்ணுக்கு துப்பு இல்ல. ஆமா அவர் அப்படி சைனிங்க சட்டை தேய்க்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை கறி கடை கசாப்பு கடை வச்சு நிறுத்துறாரு. அந்த அக்கா வந்தாங்க. நீ இருக்கிற பாரு என் புருஷன் ஒண்ணுக்கு துப்புல திங்கவும் தூங்க வந்தா. ஆமா ஆமா அவர்தான் முன்னாடி வந்துச்சு. நீ அடிச்ச கட்டியா புடிச்சிட்டாரு. கிட்டியா கேளுக்கா பாருமே சங்கர். சங்கரே ஏய் கிட்டியா குடு. ஹேய், ஏய் அருமே எனக்கு நேரம். நேரா காலி பாருமே பண்ணி சங்கரே. இங்க வாடா வெளியா. ஏய் சங்கரே கிட்டியா குடுவா. உனக்கு கிட்டி வேணும்னா அண்ணனையும் பொண்ணாண்டபடி சங்கரையும் கேட்டு ஆடு சேர்த்து. ஏய் ஒன்னே வந்து ஆடு சேர்த்து கிட்டி வந்து தவறி அடிச்சிட்டேன் கையில புடிச்சிட்டேன். எங்க கிட்டிய கையில கொடு பாக்கலாம். நீ ஆடுறது சேர்த்து கிட்டி தருவான். ஏடா இல்லாட்டி இந்த ஆடுல கிட்டி ஆடக்கூடிய சங்கருக்கு 10வது இடத்துல வெட்டி போடுவேன். ஏப்பா ஆடுக்கு சேர்த்துக்கலாம். ஏடா நம்ம எத்தனை இவங்க எத்தனை பேர்டா? ரெண்டாவது பொண்ணு சங்கரே ஒன்னு 2 பேர் படம் செவிக்குமா? உன் படம் பாரு. யாரோட படம்? நம்ம படையெல்லாம் இதெல்லாம் நம்ம கூட்டம். ஆமா உன் படனா பாரு அண்ணன் பரோட்டா மட்டும் கொடுத்து 2 பேர். ஏய் அண்ணா நம்ம ஒரு ஜாதி பிள்ளைங்க. எனக்கு ஒரு வாசனைடா. எதா இருந்தாலும் வாசனை மட்டும் சொல்லணும் பாப்பா. அந்த உன் படகிட்ட போயிட்டு வா. அண்ணானே முழங்கால் வெளிய பாரு. முழங்கால் வெளியோட குந்திருந்துங்க. வாசனை வந்துச்சா? சங்கர் வாராடன்னு குதிரையை சொல்லி உன் படம் பூரா ஒன்னோட சேர விட்டு எடுத்துருக்காரு. ஐயா ஏ பிறந்தவனே. நல்ல பேத்துக்கு பாரு அந்த ஆயாளுக்கெல்லாம் முட்டி வெளியில உக்காந்துருக்கு. ஏய் இதடா ஒரு வாசனைடா. சொல்லுக்கா. உடனே போய் நம்ம ஆடத்தை சேர்த்துக்கலாம். இங்க பாரு படம் வந்து நம்ம படம் தான் அதிகம். ஆமா ஆமா பொன்னர் சங்கர் 2 பேரும் செவிக்க முடியுமா? அல்லாம நம்ம வந்து காதிபடி எல்லாம் செவிச்சிருவோம். உன் படமே செவிச்சிரும். ஆமா போலாமா? வாக்கா. வாங்க போலாம். இல்ல நேத்து செவிச்சிட்டு இன்னைக்கு செவிக்க போறவா? ஏ நேத்துக்கு இன்னைக்கு ஏன் தர குண்டா, இந்த பொம்பளை வாரு இந்த நேரம் வந்தாவே சிரிக்க மாட்டான். இப்ப இந்த குண்டு பையன் வந்து இந்த பொம்பளை பேச்ச கேட்டு கேட்டு நீ உனக்கு முன்னாடி தான் உனக்கு அவர் வந்துச்சு. உன்னோட செவிக்கல. பொம்பளை சீலிய தூக்குனால் ஏய் உன்னோட கிட்டிய பிடிச்சிருவாங்க. பார்க்கலாம். பாருமே சங்கர். ஏய் ஏப்பா ஆடத்தை சேர்த்துக்கலாம். நானே முன்னாடுவோம். ஏய் அப்படி விட கூடாதுடா. நம்ம ஊரு நம்ம எல்லாம் நம்ம நாடு இந்த படையெல்லாம் நம்ம கூட்டம். நம்ம ஊரு வந்து இவங்க வெளியூர்காரங்க. நம்ம தானே முத ஆடணும். நீதான் ஆடுங்க. அப்ப சங்கர் பொண்ணு நாங்க தான் முத ஆடுவோம். நானே முன்னாடுவோம். என்ன பந்தயம் வச்சுக்கலாம்? ஏய் என்ன பந்தயம் சொல்றீங்க? தலைவெட்டி பந்தயம். நாங்க நீ செவிச்சனா நான் செவிச்சிட்டனா உங்க தலையில வெட்டணும். ஏடா பொசுன்னு நம்ம படம் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்க. ஆமா இவனுங்க வந்து தலைவெட்டி பந்தயம் அந்த வேலை இருக்க கூடாது. பாருங்க பொண்ணு சங்கரே. ஏப்பா ஒரு காலம் நீங்க செவிச்சிட்டீங்கன்னா கட்டி இருக்க புடவை எல்லாம் அவத்து கொடுத்துறேன். அது ஜெயிலே இடத்த கொடுக்க மாட்டேன். ஊர்ல கொடுக்கறாங்க அவத்து கொடுக்குறீங்களா கருவாச்சி. அதே மாதிரி ஒரு காலம் நாங்க தோந்துட்டோம்னா நீங்க நாங்க செவிச்சிட்டு நீங்க போட்டுக்க ஆடவரனால கொடுத்துறணும். நாங்க செவிச்சு நீ தோந்துட்டீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு பார் எல்லாமே ஜாக்கெட்ல இருந்து கலட்டி ஆஹாரா அங்க பாரு ஆரம் போட்டுருக்கா பாரு 25 பவுன்ல போட்டுக்கிறான். எல்லாமே கலட்டி கொடுத்துடணும். ஆமா எப்படி வாசனை? ஏடா தம்பி
நான் என்ன சொல்ல ஒரு யோ சமுதிரியா நீ உரிச்ச மோசம் மாதிரி பேரு அப்புறம் ஆமா ஆமா பாருமே சங்கர் நீங்க பொன்னர் சங்கர் 2 பேரும் முதல்ல ஆடுங்க பார்க்கலாம். ஆடுங்கயா அப்ப சங்கராக அந்த கிட்டி விளையாடத்துல கிட்டி எலும்பு செதுக்கிறாரு. பார்த்தா சிறுமை சங்கரன் ஆகிய ஒரு காலத்திலே இவன் அடிச்ச கிட்டி அடிக்கக்கூடாது அப்படி என்று நினைத்து அந்த மலையோட பதிலியாரே ஐயா சிறுமொழி ஆசங்கரன்னே சிறுமொழி ஆசங்கராவே அடிக்கிற கோலாக நறுக்கி பார்த்தா சிறுமணி சங்கர் என் தாயாரு நாமடி தகப்பனார் குன்னுடையார் பிள்ளைகளே இல்லை என வளர்த்து வரமா வர நடந்து வரவேறு சென்று எங்களுக்கு பாவ வர வாங்கினது உண்மையா இருந்தால் ஒன்ன சங்கர் வரத்து பிறந்தது உண்மையா இருந்தால் எம்பரமா கிரிவியாரா அரிதான கிரிவியாரை அடிக்கிற கிட்டி தங்கமாக வேணும் அடிக்கிற ஹோல் வெள்ளியாக வேணும் அப்படி அண்ணமா சத்திய கட்டி அந்த மாயாவாரன் கிரிவியார் அடிக்க சங்கர் அடிக்கிற கிட்டி தங்கமாகுதான் அடிக்கிற ஹோல் வெள்ளியாகுது தங்க கிட்டி எடுத்தாரு வெள்ளி ஹோல் எடுத்தாரு பாரு பொங்கது மல்ல சங்கருக்கு முடியுது மல்லையா கண்ணு வைக்கலாம் கிட்டிகளை கையில வந்து சங்கர் வாங்கி தங்கி அடிக்கிறாரு கிட்டி அடிக்கின்றாரு ஆமா அப்பதான் கிட்டியில அடிக்கின்ற போது கார குச்சியில அப்படியே சங்கர் அடிக்கிற கிட்டியாக தங்கமாக முள்ள சங்கரனே சங்கரனே கிட்டி எடுத்தாருமா தங்கார மனசு ரெண்டு சங்கர் அடிச்ச கிட்டி எங்க போகுது மதக்கரைக்கு நேமுகமாகவும் தெற்கடி நத்தமோடு திருக்காம்படி ஒரு நல்ல நினைக்கிறான் நாளுக்கான மேடு செவ்வாழத்தோப்புல போய் சங்கர் அடிச்ச குட்டி சொத்து நூறு கிட்டி விளையாடுற செவிச்சா சங்கர் பண்ணாரு. சங்கர் அடிச்ச கிட்டி வேகத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியல. கூட்டம் போட்டாங்க உன்னுடைய கவுண்டரும் தானமல தாமரையும் மவனுங்களை காணாமன்னு என்று சொல்லி காடு காடா தேடி வராங்க. மேனாட்டு கூட்டத்துல 1000 பேர் தடைக்கு சங்கர் சொல்கிறார். கிட்டி விளையாட்டுல சின்ன சிவச்சு வந்தன் காலிபடிகள் தோல்பட்டு விட்டாய். எனக்கு உனக்கு எனக்கு ஆகாது. மேனாடு வந்தா அண்ணமார ஒரு நாள் கருவறுப்போம். அப்பதான் நாட்டப்பட்ட கூட்டத்தை போட்டு அப்படியே உங்க ஊர் என்ன ஊர்? எங்க ஊர் பொன்னிமலைநாடு. இது வழி இருந்தீங்களா சரியான ஆக்கண்ண போட்டுருவோம். அங்கேயும் ஊருள்ள அண்ணமாரன் ஊர் விட்டு கிளப்புனா இதான் நாட்டாம கூட்ட சலிக்க முடியல. கிட்டி விளையாடுற சங்கர செவச்சு அப்பதான் ஊர் விட்டு கிளப்புகின்ற போது புலச்சரான பொன்னிமலைநாடு ஆண்டவான நெல்லிமலைநாடு. நம்ம
நாம தாயார் தகப்பனார் இன்னைக்கு நேரம் ஆழத்தகம் ஒன்று உலத்தகம் ஒன்று குருடையாக்கம் ஒன்று ஆண்டது பொன்னி விளையாட்டுக்கு நம்ம பொன்னி விளையாட்டுக்கே சென்று வரலாமா அங்க போக வேண்டாம் இங்க போக வேண்டாம் அப்பதான் பொன்னர் சங்கருக்கு விவரம் தெரியும் தெரியுமா? ஆஹா ஊர் விட்டு கிளப்புகின்ற போது பொன்னி மாட்டுக்கு போலாமன்னு உன்னுடையாக்க ஒன்று தானமல தாமரையும் தங்காயும் போயிட்டு வாங்க. ஆமா மண்ணை பிரிச்சு மறுக்கிற செல்லாண்டியமன் செல்லாடி வாசை பேரு வச்ச செல்லாயும் வளர்த்த செல்லாண்டியமன் அம்மா ராயே செல்லாண்டியமனை கும்பிட்டு விட்டு பொன்னர் சங்கர் வரலாறு வந்து சேர்க்கிறோம். அப்படி தெரிவிச்சு விட்டு இந்த அண்ணா மாருங்க பொன்னார் சங்க அண்ணா மாரியா பொன்னா சங்கே நீதவியா வாசாரிலே நீதவியா வாசாரிலே அரியா கட்டிகாரே அரியா கட்டிகாரே மூலவியா பட்டுடதியா பட்டுடதியா லாண்டியா கமரகியா எல்லாதியா மரகியா பரமா பரமணியா ஆஹா தாயார் சொல்லிட்டார் தகப்பனார் பொன்னி நாட்டுக்கு போயிட்டாங்க. செல்லாண்டியம்மன் கோயில்ல குலச்சித்திரமலை பொன்னர் சங்கர செல்லாய தரிசனம் பண்ணார். தர்ப்பணமா பண்ணி இனிமேல வடநாட்டுக்கு போய் சேரலாமன்னு பொன்னர் சங்கர செல்லாய கும்பிட்டு வருகின்ற போது காவேரி கட்டுக்கரையில தாய் எந்திரே அதான் திருக்காமலையூர் தேங்குனத்தனாடு மதுக்கரை பக்கத்துல திருக்காமலையூர் இருக்குது ஊரு. ஆமா அதான் இன்னைக்கு சிவசங்கர் ஐயரு அவர் பேரு தான் நம்பிய பாப்பான். நம்பிய பாப்பா 60 காணி நெல்லுகளா போட்டு நெல்லருக்கு ஆளு கிடைக்கல. இதான் கூலியாள பெண்கள்லாம் பக்கத்துல காக்காணி ஒரு காணில அறுத்துட்டு ஐரு காட்டுக்கு போனா மொத்தமா கூலி வாங்கிக்கலாம். ஆமா நெல்லெல்லாம் குளமுறி வயல்ல கொட்டுது. பார்த்தாரு பொன்னர் சங்கர் யாருமே ஐரு தோல் மேல பொருள் போடுவாங்க. ஆமா இவர் காதி மேல எடுத்து சுத்திக்கிட்டு வடக்கே வைக்க போறார். நம்பி பாப்பை வடக்கி தைக்க ஆஞ்சாரு. எப்பா பாருங்க அண்ணாமலையே என்னையா விஷயம் தோல் மேல பொருள் போடுவாங்க காதில் எடுத்து சுத்திட்டு வடக்கி தைக்கிறீங்க என்ன கவலை? நெல்லருக்கு ஆளு கிடைக்காமே கவலைப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறையா. பொன்னர் சங்கராக இருந்து நெல்லறுத்தாரம் ஐயா உங்களால அறுக்க முடியுமாங்க? நான் பொன்னரி என் தம்பி பேரு சங்கர் சின்னஞ்சிறு பாலகனா இருந்தாலும் நெல்ல அறுத்து விடுவோம். கொடுங்க எவ்வளவு கூலி தருவேன்? 3 மரக்கா கொடுக்குறேங்க. ஆஹா ஐயரு வாரம் 3 மரக்கத்தாருங்கிறாரு. சங்கர் சொன்னார் அண்ணா 60 கான் நெல்லுகளை அறுத்து அடிச்சு குமிச்சு தரலாம். பொன்னர் சங்கர் மரக்காலை சின்ன மரக்காலை 1 மரக்கல் கொடுத்துரு. 1 மரக்கல் கொடுத்துரு. எங்க மரக்கால எங்களோட மரக்கால 1 மரக்கல் கொடுத்துறியா? அப்படி பாக்கின்ற போது 1 மரக்கல் தானு சொல்லி அப்பதான் நீங்க பட்டாகத்தி எடுத்தார் சங்கராக. ஐரோட காடு நஞ்ச வயக்காடு பெஞ்ச வயக்காடு திருக்காமலையூர்ல பார்த்தாங்க. கூட பிறந்த கத்தி கோணாட்ட மந்திரவாள சந்திரகரிப்பட்டா தாயார வாகன வர உண்மையாக இருந்தால் பரத்துல பிறந்து வல்லவர தவத்துல பிறந்த பொன்னர் சங்கராக உண்மையாக இருந்தால் பட்டியல கருக்கலாக வேணும். அந்த அரிதாமோட வரத்தினால அன்னமாறு பட்டாகத்தி கருக்கலாகுது. அப்பதான் ஐரோட காட்டுல 60 காணியிலே காயூர் அம்மா அங்க ஆண்டவாரு பக்க வச்சு 10,000. ஆமா எண்ணெய் வச்சு 8,000. ஒரு வீசு வீசுனா 1000 தாள் மாளுது. அப்பதான் இன்னைக்கு ஒரு நிமிடத்துல 60 ஏக்கர் நெல்லுகளை அறுத்தா. தாயார் வாங்க வரோம் 60 கால் நெல்லுகளை அறுத்தா அப்படியே 6 கட்டா கட்டுறாரு பொன்னர் சங்கர். 60 நெல்லுகளை 6 கட்டா கட்டி பொன்னர் சரசுல ஒரு கட்டுகளும் முதல ஒரு கட்டுகளும் மந்திர வாழ்நாள் ஒரு கட்டு தூக்குறான். 6 கட்ட நெல்ல தூக்கி வந்தா எப்படி பக்கத்துல கூலியாளிகள் பார்த்தாங்க. ஓரி கருப்போ வாமாந்திர கருப்போ பேய் பேசாதான் தெரியல. மனசு இல்ல பேய் பேசாதான் அறுத்து பிடிச்ச இவங்க கூலியாளி பெண்கள்லாம் 4 தலை அறுத்துட்டு நிமிந்து பார்த்தாங்க. 60 கால் நெல் அறுத்து பொண்ணு தூக்கிட்டு போறாங்க. இவங்க ஆனப்பள்ளத்துல பிறந்தவங்க, குதிரை பள்ளத்துல கோடி பலம் கொண்டவங்க. மாயவரோட அருள்னால
அப்படி பார்க்கின்ற போது இந்த கூலியாள பெண்கள் எல்லாம் சீலா போவ எல்லாம் அது போவ இது போவ ஓடுறாங்க. வெய் பேசுறது வந்து அடுத்தடி எல்லாம் ஓட்டமா ஓடுறாங்க. பொன்னரை பார்த்தாரு, அம்மா ஓடாதீங்க அப்பதான் 60 கால் நெல்லுகள அறுத்து அந்த பாவத்தாம் பாறையிலே திடீர் திடீர் கட்டு உழுவுது. 6 கட்ட போட்ட அண்ணமாறு அந்த பொன்னாராக அரியருக்கு சங்கர் அடிக்கிறார் 60 நெல்லுகளை அரிஞ்சு அடிச்சு குமிச்சா கொல்லிமலைக்கு எதிர்மலையா நெல்லு குமியுது. அவ சங்கர் பார்த்தார், அண்ணா நம்மளோட மரக்கல் ஒரு மரக்கல்னு கேட்டு கயிறுகிட்ட. அப்பதான் ஆலண்டா ஆலமரம். ஆலமரத்தை வெட்டினா ஆலமரத்தை அடியோடி வெட்ட நுனிய கத்திரச்சு தாயார வகன வரம் உண்மையாக இருந்தா 60 கால் நெல்லுகளை அறுத்தது அண்ணமாரம் உண்மையாக இருந்தால் எங்களுக்கு நெல்லுக்காக மரக்காலாக வேணும். அந்த அரிதாமன் நினைச்சு உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி ஊதுகின்ற போது அப்படியே நெல்லு பற்றுக்கு மேல ஒரு மரக்கா எச்சா இருக்கு. பொண்ண சொல்ற மரக்கா ஆலமரத்தை வெட்டி மரக்கா கடைஞ்சு நிறுத்துறார். ஐயரை பார்த்தாரு, ஐயரே 60 கால் நெல் அறுத்து நெல்லு பற்ற குமிஞ்சிருச்சு கொல்லிமலைக்கு எதிர்மலையா? எங்க மரக்கா பாருங்க, எங்க மரக்கா ஐயா ஒரு ஆலண்டா ஒரு ஆலமரம் இருந்துச்சு. இதான் உங்க மரக்காலாங்க. அந்த ஆலமரத்தை வெட்டி தான் சங்கர மரக்காவா கடைஞ்சு வச்சிருக்கிறார். ஐயா நெல்லு பற்றைக்கு மேல ஒரு அடி மரக்கா எச்சா இருக்குதுமா? நெல்லை விளைஞ்சதுக்கு மேல நெல்லுக்கு மேல ஒரு அடி மரக்கா எச்சா இருக்குதுங்க. ஐயா அத்தை சொல்ல மரக்கா கடைக்கு வாங்கலான்னு எங்களோட வழக்கல ஒரு வழக்க நெல்லு கொடுக்காட்டி ஆயிரே உச்சி சென்று அறுத்துருவோம். அப்படியே அண்ணமார் குணசர் சொல்லும் போது விளைஞ்ச நெல் அள்ளி கொட்டும் போது தொட்டுக்கா தொடுத்துக்கணும் முக்கா மரக்கதான் வந்துருக்கு அந்த மரங்களே. அப்ப பார்த்தாங்க ஐயர பொன்னர் சங்கர பேர் வந்து 5 வயதுல அரியாபர்வத்துல சிவச்சங்கர் ஐயரே சூதுவாதம் பண்ணாங்க. 60 கால் நெல்லுகளை அறுத்து சின்ன மரக்கலா ஆடி 60 கால் நெல்லுகளை அள்ளி கொட்டும் போது முக்கா மரக்கலா வருது. முக்கா மரக்கா வந்துருக்கு மரக்கா வழியில போன வருஷம் நெல்லுகளை கொண்டு வந்து கொட்டினார். மரக்கா வழியில ஐயரு பார்த்தாரு, ஒண்ணுக்கு வந்துச்சுன்னு ஒண்ணு வருதான் வந்துருச்சு. அந்த வந்து திருச்சாமலூர்ல போய் 5 போரை போட்டு படுத்துட்டாரு. படுத்து வாங்குறாரு. 60 கால் நெல்லு போனா சும்மா இருப்பாரா? யாரும் இருக்க முடியாது. ஐயருக்கு வந்து அப்படியே ஒண்ணவே முடியல. அப்ப அண்ணமாரலாக 60 ஏக்கர் நெல்லுகளை அறுத்து சூதுவாதா நெல்லுகளை வாங்கி அந்த வரலாற்று கோட்டைக்கு வந்தாங்க. பொன்னி விளையாட்டுக்கு வருகும் போது அவ தாமரை தெரிவித்தா கடத்தோட போனவர் தலைமறிச்சு கொடுங்கனியா, வலியோட போனவர் வழிமறிச்சு கொடுங்கனியா. ஐயா பொன்னர் சங்கரே, சங்கரிலே இந்த பொன்னி விளையாட்டுல நம்மள இருக்கிறது 7 கிளம்பியாம். 7 தமிழ் கொண்டிருந்தாலும் சொத்து அடியா. இதா சங்கருக்கு ஒரு மரக்காலம், பொன்னருக்கு ஒரு மரக்காலம், தண்டாளுக்கு ஒரு மரக்கா. 3 மரக்க நெல்லை எடுத்து வச்சுட்டு இந்த நெல்லெல்லாம் ஐயர்கிட்ட ஒப்படைக்க வேணும். அவ தாயாரு வச்சு மறுவார்த்தை பேசாம அவ பொன்னர் சங்கருக்கு தங்காளுக்கு 3 மரக்கா நெல்லுகளை எடுத்து வச்சு எட்டி நல்ல தனோத சாரையா அந்திரம்மா பறக்குதவா எட்டி நல்ல தனோத சாரையா அந்திரம்மா பறக்குதையா நெல்லை நல்ல பறக்குதையா ஐயோட வெட்டினே பறக்குதையா ஐயோட வெட்டினையா. தங்கர் அப்படியே வடது கால எட்டினார்வா நெல்லெல்லாம் ஐரோட ஓட்டுகளை ஓட்ட பொத்துக்கிட்டு நெல்லா கொட்டுதான். நெல்லான நெல்லு அண்ணமார் கை தொட்டு அறுத்த ஓகமாக ராசி 5 மடங்கு எச்சாகும். ஐரு திருக்காமலூர் தேங்குளத்தாட்டில் ஆண்டு வருகிறாரே பொன்னர் சங்கரா 5 வயதுல நெல்லுகளை அறுத்து வெற்றி பெற்று அப்படி கெட்டி விளையாடுறத செவச்சு அண்ணமார கோட்டைக்கு வந்தாங்க. அப்ப அண்ணனை பார்த்து மாறி வந்தா நம்ம மரத்துல பிறந்த தளத்துல பிறந்து தாயார் தகப்பனார் ஆனது ஓலமட்ட சாலை. நம்ம ஓலமட்ட சாலை படுத்து நெத்திர செய்தால் நம்மளுக்கு சக்தி விளங்காத ஆனப்பழத்துல அதிகமாக குறைஞ்சு விடும். அதனால இந்த ஒன்னி விளையாட்டுல நம்ம கோட்டை மேல கோட்டை கட்டி நம்ம கோட்டைகளை கட்டி விட வேணும். பெரியம்மா அப்படியே கோட்டைகளை கட்டி விடணும். சங்கா தம்பி சங்கரா பார்த்தார். இதான் மக்க பிரத்தம் வச்சு இருக்குமா? ஆனா கோடையாடி தம்பி சங்கா கோடையாடியா தம்பி சங்கா
கூடம் தேச்சது கூடம் மரணம் கூடம் மயிலையும் கூடம் குளிக்க கிணறு கும்பல தெய்வங்கள் கண்டனைக்கு மாறி நெய்காட்சி மாறி கச்சகட்டு ராஜகுடம் நகனமொழி பொன்னானவர் குஞ்சு அரசாலை சந்தனத்தா மேல சாமிதுர பொன்னருக்கு சிறுவலி சங்கருக்கு ஆளான மணிமேட தேவனா சிலம்பக்குடம் அத்தபலம் மச்சுனருக்கு மத்தாச்ச மணிச்சு மணிச்சு மெழுத்து மாளிகள் மஞ்சமான சாமனுக்கு நகனத்தின் நெய்களும் ஆனகட்டு கொட்டாய் உதிரகட்டு கொட்டாய் எதிர்கட்டு ராஜகுடம் மாறினா அண்ணா கோட்டையில கட்டி வந்து பொன்னி வெளிநாட்டுல பொன்னானபுரம் கோட்டை தங்க நாடு தர்மராஜன் கோட்டை கோட்டைகளா கட்டி அண்ணமார் பொன்னி நாட்டுல அமர்ந்திருக்கின்ற போது ஈஸ்வரன் கொடுத்த வரம் குதிரை பிறகுது பொன்னருக்கு குதிரை சங்கர குதிரை எங்க பிறந்தது சோழ நாட்டுல குதிரை பிறகு சோழமன்னன் கோட்டையில மேகல் குதிரை மின்னல் குதிரை இதெல்லாம் வரத்துல பிறந்த குதிரை சங்கருக்குனே பிறந்த குதிரை பொன்னருக்குனே பிறந்த குதிரை பெரிய பெரிய ஆள்லாம் வந்து பாக்குற இந்த குதிரையை அடக்க முடியல சோழ மகாராஜர் இரும்பு கேட்டு போட்டார் அப்ப நாடங்கு ஊரங்கு தட்டு போல சாத்தனார் பார் மந்திரி மகாராஜர் ராஜகுமாரன் மிட்டா மிராசு வந்து பார்க்க குதிரையை அடக்க முடியவில்லை இந்த குதிரையை அடக்கி வரவங்களுக்கு மேகல் தேசி மின்னல் தேசி குதிரையில் சோழமனை தத்தமா கொடுக்கிறார் சிறிய பட்டம் கட்டி வைக்கிறார் அப்படியே தட்டு போல சாத்துனாக சங்கர பார்த்தாரு பொன்னர் பார்த்தாங்க அண்ணா அவரத்தில் பேரந்தா பண்ணா பெரியாராவே தவத்துல பிறந்த அந்த குதிரையை அடக்க வேணும் அப்ப அண்ணன் தம்பியும் சோழமண்ணை கோட்டைக்கு வந்து அண்ணா சோழமண்ணா அண்ணா தாயா சாச்சே அண்ணா திருமூடிய பொன்னிவல் நாட்டில் 8 சுத்து கோட்டை கட்டி பொன்னர சங்கராக வந்திருக்கின்றார். ஒரு கோட்டையில குதிரை இருக்குதாமல்ல வாருமே அண்ணமார பொன்னசங்களே அடக்க முடியலையாமல வாருமே அண்ணமார பொன்னசங்களே எங்க சோழமலை கோட்டையிலே இருமான கோட்டைக்குள்ளே வெள்ள தேசிகனும் செவள தேசிகனும் அடக்கி வந்தால் குருதைய தத்தமம் கொடுத்து சிறிய மட்டும் கட்டித்தாரே அண்ணமார பொன்னசங்களே இந்த குதிரையை ஆறு வந்தாலும் அடக்க முடியலங்க. ஆமா பொன்னர் சங்கர் பார்த்தாரு அடக்குவாங்க. பொன்னருக்கு வெள்ள குதிரை சங்கருக்கு செவல குதிரை. செவல குதிரை அண்ணா அண்ணா நீ வெள்ள குதிரை ஏறு நான் செவல குதிரை ஏறுகிறேன். அப்பதான் கடுவலத்தை எடுத்தார். அவ தாயார் அவன் வரத்தை எடுத்து தங்கால வலது நன்னி ஏறிவிட்டார். அண்ணா குதிரையில 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 அண்ணா மரியாதை பொன்னார் ஐயா சங்காரவே அங்க ஏறுவாரே அண்ணா குதிரையில 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 அண்ணமாரே ராமியா பொன்னே கை பொண்ணு நல்ல அண்ணா கடத்தே கடத்தே அண்ணா மரியாதை குதிரை அடக்கினார். சங்கர் குதிரை அடக்கினார். அண்ணன் தம்பி 2 பேரும் குதிரை அடக்கி விட்டார். நொங்குனோர தள்ளி மண்டிட்டு விட்டது குதிரை. அதான் பொன்னருக்குனே பிறந்த குதிரை வெள்ள குதிரை. சங்கருக்குனே பிறந்த செவல குதிரை. செவல குதிரை காளி குதிரை. காளி குதிரை குதிரை அடக்கி அப்படியே சோழமான குதிரையை கைப்பற்றினார். சிறிய பட்டம் கட்டி வச்சார். பொன்னிவல் நாட்டுல புகழ்வரியா வந்து சங்கர் பட்டம் சொல்லி ஆட வேணும். அப்ப சோழமன் வாத்தி விட வாங்கி பார்த்தார் அண்ணமார்கள். ஆமாங்க குதிரையை அடக்கி விட்டோம் கோட்டை கட்டி விட்ட அண்ணா அத்த மகனாரும் மாய மகனாலும் வரலாற்று கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேணும். மணியாங்குறிச்சியில அத்தபலம் வைத்தனர். சின்னத்த புலமக்க பெரியத்த புலமக்க 2 அத்தபலம் வைத்தனர். அப்ப பொன்னர் சங்கர் எல்லாம் மணியாங்குறிச்சிக்கு ஓடி வந்தாரே. ஆஹா அத்தபலம் வைத்தன கல்ல கண்டு அண்ணா ஐயா வாரமையா அமைத்துனாரே மைத்துனாரே வாரமையா மைத்துனாரே மைத்துனாரே பட்டங்கால போட்ட கத்தவில்லை
பட்டத்தை சுட்டவே மைதோனாரே பாருங்க அத்தனை வயசுல வாரி வைத்தனா நீ வரலாற்று கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் நீ அத்தை பிள்ளையாக ஆன மேல ஏறி வரவேண வைத்தினா அங்க அத்தோ பிள்ளை எங்க மைத்தோனாரே கை கொடுத்தியா பொன்னசங்களே சச்ச வந்து கட்டி கருணைக்க சுந்தரிட்டு வெள்ளான மீதிலேறி புறப்பட்டு வந்து வைத்தினாரே அவ அத்தமலை புறப்படும் போது அவ கண்ணு கட்டு வில்லமர கணபதியார் கோயில் காராம்பரச்சி பீடத்த கல்குடியா வீரபாகு வையமல சாம்பதா நீ வரலாற்று கோட்டில குதிரை அலங்காரிக்கணும் காவல் இருக்க வேணும் யோட்டி செய்யெடுத்து காலவாகன மீது என்னார் அப்ப அத்தமல அத்தா வையமல சவன் பொன்னர் சங்கன் அழைத்தாங்க அல்லா வரலாற்று கோட்டை கோட்டைக்கு வந்து அந்தமான சாமி எல்லாம் ஆண்டவர்கள் வெளிநாட்டிலே இதான் பட்ட சோட வேணும் வீரபாகு அண்ணா வாழ்ந்து பற்றி சென்று நகர உலாசரை கோட்டைக்கு அழைத்து வாடா அப்படி வரலாற்று கோட்டையை பொன்னர் சொல்லும் போதே அங்க வையோ ஹரை எங்க சாமியானும் பாதிரமட்டம் ஓடி வந்து யார் என் மனவாசாரிகள் கட்டப்பட பொன்ன சங்கருக்கு மட்டம் கட்டுனீங்க புதூர் கட்டி பால் காய்ச்சறதுக்கு பொண்ணு சொல்லு வர சொன்னார் ஆமா பாண்டனோட ஆசாரி மகதவுல ஆசாரி ஒரு பேரு ஆமா பொண்ணு சங்கருக்கு வந்து பக்கத்துல இருந்தா அவர் தான் ஆசாரி வந்து கீசையா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தவர் இன்னைக்கு நேரம் பார்க்கின்ற போது பட்டத்தை கட்டணும் பரிவாரம் சுட்டணும் நான் வந்து அந்த மகதவுல பொண்டாட்டி பேரு தான் மாணிக்க தட்டாதி கொந்துக்கிற தட்டாதி கோபுரம் தாக்கி அரவி சொல்லக்கூடாது மாணிக்கம் ஏங்க மாமோய் நான் பொன்னிமாருக்கு போயிட்டு வருகிறேன் ஏமாமா எங்க போறேன் ஏண்டி நாரவாயு முண்டை போது ஒரு புருஷன் காலையில வெளியே கிளம்புனா போயிட்டு வாங்க எப்ப ஆமா போங்கன்னு சொல்லணும் போகும்போது எங்க போறேன் எங்க போன்னு கேட்டுக்கிட்டு ஊடு இப்படி இருக்குது ஏயா உண்டை அப்படி இல்லையா ஒரு ஊரு உலகத்துல எப்படி போய்க்கிறாங்க வந்தா அந்த இருந்து இடிச்சு சவுத்துக்கு மண்ணு வைக்க முடியாம இருக்கிறான் நீ சொல்ற அப்புறம் ஒரு திருக்கிலா பாரு பெருஞ்சோறு தின்னு பேரவைக்கு போவேன் ஏமாமா ஊர் வழக்கத்துல சன ஒரு கல்யாணம் பண்ணி 3 மாசம் தான் ஆகுது என்ன தானே நானும் செத்த நேரம் என் புருஷனை விட்டுட்டு இருக்கும் எந்த நேரமும் மாமா மாமா ஆமா ஆமா புருஷன் சேர்ந்து இருந்து எந்த நேரமும் சேர்ந்து இருந்து கொட்டு அப்படியே மாமா நானு நைட்டு கனவு கண்டேன் நீ தூங்கனா கனவு சொப்பு நான் கண்டது நம்ம ஊடு வந்து உருப்படாம போனது ஏன் காலையில எந்திரிச்சாவே சொப்பனை கண்டுட்டீங்கடா மாமா கண்ட கனவு என்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டுல குடும்பத்துல பொம்பளைங்க அப்படி சொப்பனை காப்பாங்க என் பொண்டாட்டி வந்து டெய்லியும் சொப்பனை காங்கடா இல்ல மாமா இன்னைக்கு காலையில விடியலாம் எந்திரிக்கும் போது சொப்பனை கண்டுட்டே மாமாங்கடா இன்னைக்கு மட்டும் கண்ட கனவு சரியில்லை நான் சொல்லி வரேன் கேட்டு வரியா சொல்லிவா போகால மன்னவரே சமய பொன்னால சொப்பனா நானே பொன்னால சொப்பனா நானே காண்டே தமே தாத்தார பரவர மன்னவரே சமய தர்மர்த்தி வெட்டான எங்கானாவே அடியால பரவர மன்னவரே தர்மர்த்தி வெட்டான எங்கானாவே ஐயோ ஆசாரி மாமா ஆசாரி புருஷன் கண்ட சொப்பமணி சரியா நடக்குமையா மாமா நான் அண்ணமாரு கோட்டைக்கு போற அந்த இடத்துலயே அந்த பொன்னர் ஆசாரியை தலைமறைச்சு வெட்ட கண்டேன் ஐயோ மாமா மாமனி செத்த பிற்பாடு போயிட்டு வரியா ஆசாரி நாடே வந்து பொன்னர் ரணமையா பொன்னரே ஐயா சாத்தரையா திருமொழியா பொன்னரே மாடவலாசாரி எங்க ஊர் மாதவூரு நீதானே மாடவலாசாரி என்ன அழைச்சு எதுங்க அழைச்சிங்க ஏய் மாடவலாசாரி
மகடகுலாசன் நீதாப்பா. நாதான் மகடகுலாசாரி. உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? நறுக்கு வேலை, உருக்கு வேலை, உத்திர வேலை, சித்திர வேலை, ஆ. எல்லா வேலையும் கத்து 4 வேலையும் கத்து நாசமா போனா சொல்லி நான் தான். ஏன் நல்லா பிழைக்கலையா? இவ என் பொண்ணை மூஞ்சிக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணனே ஆ. இருக்கிற குழப்பம் போட்டுக்கிட்டு போச்சு. ஏன் மகடகுலாசாரி ஆ, உனக்கு 4 வேலையும் தெரியுங்கிறாய். ஆ, ஐயா மகடகுலம், ஆ. அந்த அண்ணம்மாரு பொன்னர் சங்க அண்ணமாரு, பொண்ண சங்க, பொன்னி வேலை நாட்டினிலே பொண்ணி வேலை, அந்த சுட வேணும் வழிபாட்டான் கட்ட வேணும். மகடகுலம், பொன்னர் சங்கர் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு நேரம் 8 சுத்து கோட்டை கட்டி குதிரையில சவாரி பாஞ்சு பட்டம் சூட வேணும். பொன்னருக்கு பொன்முடி, பொன்முடி, சங்கருக்கு தங்கமுடி, தங்கமுடி, அத்தமல அத்தாவுக்கு வெள்ளிமுடி, ஏய், வீரவானுக்கு வீரப்பட்டம். ஏய், இதானிக்கு புதுக்கோட்டை பால் காட்சி பால்காட்சி, அண்ணமாருக்கு பட்டத்தை எடுத்து கட்டி நீங்க அரசன ஆள வேணும். ஏய், தங்கத்தினால பவனால இது மாதிரி பட்டம் செய்து வாடாமகரவலாம். பொண்ணருக்கா தகமான கொடுத்தீங்கன்னா செஞ்சு விடாம நாளவரே. 5 மணி தடவை தளர்ந்து கொடுத்தார். ஏய், அவ மார்கதனாசாரி மகடகுலாசாரி ஆஹா. அந்த வாதுரூர்ல வந்து நாளைக்கு பட்டம் குத்தி வரணும். வாதுரூர்ல வந்து பொன்னர் சகருக்கெல்லாம் பட்டம் சொன்னா கிரீடம், தங்க கிரீடம், வெள்ளி கிரீடம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆமா. ஆ.